மூஞ்செல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணிட்டு தான் போகணும். எல்லாம் அது அப்படியே இருக்குது. இப்போ என்ன பையனை விட்டு உட்காந்துக்கிட்டு அது இன்னும் குழு கூட்டம்ல, அதனால நான் தலைவி முதல்ல போகணும். ஆமாம், இன்னைக்கு குழு கூட்டம்மா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து புதன்கிழமை. ஓ, அப்போ கூட்டமா இன்னைக்கு? குழு கூட்டம் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஓ, எல்லாம் என்ன பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. சரி, நம்ம குழுவில் 1,00,000 நமக்கு எடுத்து பணங்க இப்போ கேளு. குழுலையா? 1,00,000 கேளு, நம்ம சன்னமாக கட்டிக்கலாம். அதுக்கு வட்டி கம்மி தானே அது? அது இப்போ 2-3 பேருக்கு கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு வருமா இப்போ எனக்கு விட்டு கொடுக்காதுல. எத்தனை பேர் இருக்கிறீங்க குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? குழுவில் 18 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, எத்தனை பேருக்கு பணம் கொடுத்தாச்சு? எத்தனை பேருக்கு பணம் கொடுக்கணும்? இன்னும் ஒரு 5 பேருக்கு பணம் கொடுக்கணும். இந்த மாதம் நீ எடுத்துக்க, அடுத்த மாதம் வேறு யாரும் எடுத்துக்கிட்டோம்? கேட்டு பார்க்குறேண்ணே. கேட்டு பார்க்குறேன். விட்டு கொடுத்துக்கோன்னா எனக்கு பேர் வர்றப்ப அது எடுத்துக்கிட்டேன். என்ன எப்படியான்னு பார்த்து கேட்டு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு என்ன இது எடுத்து அந்த கொஞ்சோண்டு கீழே டைல்ஸ் வாங்கி போட்டுடலாம்ல தரைக்கு. அப்படியா? சரி, அப்படின்னா எடுத்து பார்ப்போமே. கேளு, கொடுத்துடலாம். நான் வர லேட்டாகும் கொஞ்சம். எல்லா கணக்கும் சரியாக பார்த்துட்டு வரணும். குழுன்ட்டு போய்கிட்டு லேட் ஆகிட்டு வர உடனே ஈட்டுறதுக்குள்ளே வந்துடு. எல்லாம் ஒன்று ஒன்றா தானே மாமா வரும். ஒன்று ஒன்றா வருங்க. எல்லாம் வந்து சேர்ந்ததுக்கு தான் நான் கணக்கு பார்க்க முடியும். இருட்டுறதுக்குள்ளே கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துடணும். வந்துட்டு வேணால் நேரத்தோட முடிச்சிடலாம், இல்லைன்னா லேட் ஆகும். ஏன்னா அப்புறம் விட்டுட்டோம்னா பணம் வாங்க முடியாது. அதுகிட்ட கட்டாது, அப்புறம் செலவாயிட்டு அப்படி இப்படின்னுடுங்க. நம்ம பணத்தை கரெக்டாக கட்டிட்டு வரணும். நீ தலைவியா? ஆமாம், அப்புறம் நான் தலைவி தானே. எதுக்கு தலைவியாக இருக்கிற? குழு தலைவி இல்லை, வேறு எதுக்கான தலைவியாக இருக்கிறியா? ஆமாம், வேறு என்ன எதுக்கு தலைவியாக இருக்கிற? குழுவுக்கு தான் தலைவி. குழு தலைவியா? அதில் வேணா ஆண்கள் குழு சேருங்களேன். ஆண்கள் குழு சேர்க்க போகிறல. எங்களோட வந்து சேர முடியாது. நீங்கள் பெண்கள் குழு மட்டும்தான். உங்கள் குழுவில் தலைவராக என்ன போட்டான்னு? உங்களை தலைவராக போட முடியாது, ஒத்துக்க மாட்டாங்களே சாரெல்லாம். எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன்ல. என்ன சொல்லி கொடுப்பீங்க? தெரியாதெல்லாம் அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? தெரியாது எவ்வளோ இருக்கும்ல. தெரியாதுன்னா பொண்ணு அவங்கெல்லாம் வந்து இல்லை எல்லாம் வந்து என்ன போல தானே. என்ன போல இருக்கிறது தான் தேவையில்ல. நீங்கள் என்ன வச்சுங்க. அப்புறம் எல்லாம் என்ன கட்டி விட்டுருங்க. அவரே ஆமாம், அப்புறம் வேலையை முடிஞ்சா கட்டி விட்டுருவாரேன்னு. அப்புறம் அவரே தேவலாம், நீங்கள் வேண்டாக்கா அப்படின்னுடுங்க. அதனால வந்து ஒத்துக்கிட்டு வராது. நீங்கள் அந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க. இப்போ சரி, போ, நான் அப்புறமா வரேன். அப்புறம் எண்ணெய் விட்டுட்டு வேறு ஏதாவது கதை எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. ஆமாம், என்ன செய்ய போகுது? என்ன பேத்தாளிட்டு வந்துட போகுது? யாருமே எங்கேயுமே பேத்தல்றது இல்லை. யாருமே எங்கேயும் பேத்தல்லாம்ன்றது இல்லை. சரி, பெண்கள் மட்டும் இவ்வளவு ஓடிக்க வேண்டியா இருக்கு. சரி, எதில் பார்ப்பறா? ஸ்கூட்டி தான் கிடக்க எடுத்து பார்ப்பறேன். எனக்கு ஏது ஸ்கூட்டி, சைக்கிள் தான். எனக்கு ஸ்கூட்டி வாங்கி தாங்க மாமான்னா அதை வாங்கி கொடுக்க முடியுங்க. ஒரு ஸ்கூட்டி வாங்கணும்னு பார்த்தா ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துடலாம். நீ வந்து ஊட்டியில் போயிட்டு இருப்பா, எவனாலும் பின்னாடி ஒருத்தன் நான் ஜாத்தியாக அதில் கொண்டாந்து விட்றேன்னு சொல்லுவான். பின்னாடி உட்காருவான். அப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு அப்புறம் கையை வண்டி போடுவான் மேலே. இதெல்லாம் நமக்கு தேவையா? நான் ஏற்ற மாட்டேனே எவனையெல்லாம். அப்புறம் அது சைக்கிள்னா வச்சுக்க, எவனும் சைக்கிளில் உட்கார மாட்டாங்க. சைக்கிள்னா ஒன்று சிங்கிளாக போட்டு வந்துடலாம். பைக்குன்னா செத்து லிஃப்ட்டு கேட்பாங்க. அது பொம்பளை போனாலே பொங்கலைனாலும் செத்து அது வரையும் ஆரம்பிக்காமல் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து அப்புறம் மேலே முதுகில் கையை போடுவோம் அங்கே. அப்புறம் 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 அது வந்து அப்புறம் பெரிய சங்கடத்தில் போய் நிற்கும்.
அதெல்லாம் திரும்ப நமக்கு அதெல்லாம் நான் யாரையும் ஏற்ற மாட்டேன். அப்படியே ஏற்றினாலும் பாதுகாப்பாக கொண்டு விட்டுருவேன். என் மேலெல்லாம் டச் ஆகாது. முடியாதவங்க இருந்தால் ஏற்றி வண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு முடியாதவங்க வராங்க, ஒரு முடியாத தாத்தா வர்றாங்க, ஒரு முடியாத ஆத்தா வர்றாங்க. நல்ல சத்தியாக ஏற்றி வண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். என்ன நான் சொல்கிறது? சரி, இப்போ என்ன பயணம் விட்டுட்டு அவ்வளோ நேரம் டக்குன்னு போட்டு முடியா அப்படின்னா ஓடுங்க. என்ன கொஞ்சம் முகத்தில் என்ன இருக்குது வேலை? லேடிஸ்னா சின்ன கிட்டத்தில் பயணம் விட்டுற முடியுவேன். இருக்கு இதில் எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதில் தான் குறைச்சலே இருக்கக்கூடாது. இது மாமா காலுக்கு கொலுசு இல்லை மாமா. கொலுசெல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டால் போதும். அதை அறந்துவிட்ட கொலுசு மின்செல்லாம் நீங்கள் வாங்கியோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மிஞ்சி கொலுசு இது போடணும். ஏன் நீ இப்போ காலை பிறந்து வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிற? மேகவாசி போட்டல நேராக நிட்டு வேண்டேன்னு. அதான் இதில் ஒன்றும் இல்லை வேற. இது போடலையே. இந்த சாமானே ஒரு 2000 ரூபாய்க்கு வச்சுக்கிறியே. இது என்ன கம்மி மாமா? எல்லாம் அங்கங்க எவ்வளவு இதுக்கு வச்சிருக்கோ? அது லேடிஸுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன் உன்ன என்ன இறம்புறம்பு வந்துட்டா? இல்லையே. ஐயோ என்னமா என்ன பூந்துட்டுங்க. நீ உட்கார கூட தெரியும். நல்லா உதறு, ஏதாலும் பூந்து கடிச்சு விட போகுது. இல்லை அவுத்து எறிஞ்சு விட்டு பாரு.